அண்ணா வணக்கண்ணா. அது என்ன ஊருங்கண்ணா? பெரியசேவலை, விழுப்புரம் மாவட்டமா? விழுப்புரம் மாவட்டம், பெரியசேவலை கிராமம், திருவண்ணூர் ஒன்றியம். இது வந்து நேரடி கொள்முதல் நிலையமா? அது வந்து நேரடி கொள்முதல் நிலையம். இங்கே வந்து மழை பெஞ்சால் தண்ணி தேங்கும் நிலையில் விவசாயிகளின் அவல நிலை. சரி, தார்பாயெல்லாம் கவர்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்களா? நீங்களே தந்து போட்டுருக்கீங்களா? இல்லை, அது அவங்க சொந்த தார்பாய் தான். இதை கவர்மெண்ட்டில் கொடுக்கல, அது அவங்க சொந்த தார்பாய் தான். சொந்த தார்பாய் தான். ஆமாம். சரியா? இன்றைக்கி நெல் வந்து எடுக்கலையா இன்றைக்கி? இல்லையே, நீங்கள் லீவுன்னு சொல்லிட்டு நிறுத்திட்டாங்க. ஓ, அது இருந்தாலும் அதை எடுக்க மாட்டாங்க. எத்தனை நாள் ஆச்சு நெல் வந்து எடுத்து? ஒரு மெத்தனம், அரசோட மெத்தனம் 1 மாதம் கணக்கில் ஆகுது நெல் கொள்முதல். நீங்கள் இதே ஊருங்களா? நான் இதே ஊர். சரி சரிங்க. நெல் கொள்முதல் செய்ய நீங்கள் இதே ஊருங்களாக்கா? ஆமாம் ஆமாம். என்ன ஊருங்க நீங்கள்? நான் பெரியசேவலை. சரி, நீ நெல் எடுத்து கொண்டு வந்தீங்களா? போட்டீங்களா? நெல் போட்டுருக்கீங்களா? காசு வந்துச்சுங்களா? இன்னும் காசு நெல் போட்டு எத்தனை நாள் ஆகுது? மேலே 3 நாள் ஆகுது. 3 நாள் ஆகுதா? சரி, நீங்கள் நெல் போடும்போது காசு என்ன வாங்கினாங்களா? வாங்கலை. காசு வாங்கலை. சரி சரிங்க. அதேமாரி ஒரு அலட்சியமாக இருக்கிறாங்க. ஒரு வந்தாங்கன்னா அது அவங்களுக்கு தேவையானது உடனே அது அந்த டெலிவரி ஆக்க மாட்டுறாங்க, அதை தாமதப்படுத்துகிறாங்க. ஏன்னா கொஞ்சம் மழை பெஞ்சாலும் ரொம்ப நாஸ்தி ஆகி போகுது, நனைஞ்சு போகுது. ஒரு கரெக்டான ஒரு ஃபார்முலா இல்லை இங்கே. ஏதோ ஒன்று ஏனோ தானோன்னு செய்கிறாங்க. தமிழ் நீங்கள் எந்த சங்கத்தில் இருக்கீங்க? தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம். தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கத்தில் இருக்கீங்களா? உங்கள் பக்கம் ஏதாவது இதுமாரி 4 பேர் இல்லை 10 பேர் 100 பேர் கூட்டி ஏதாவது போராட்டம் மாதிரி பண்ண வேண்டியது தானே? அதான் இனிமேட்டு தான் அதை ஆரம்பிக்கணும். சரி. ஏன்னா இது வந்து இங்கே விவசாயிகள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அவங்க கஷ்டப்பட்டு விளைவித்த பொருள்களுக்கும் ஒரு விலை இல்லை. அதை வந்து அவங்க அதை பராமரித்து அவங்க போட்டு அவங்க கைக்கு காசு எடுத்துவாங்க இல்லை. அந்த அளவுக்கு ஒரு மெத்தனை போக்கு. சரி, ஒரு மனு கொடுக்குறதா கலெக்டர் ஆஃபீஸில் கொடுக்க வேண்டியது தானேங்க? இந்த வெள்ளிக்கிழமை மனு திங்கக்கிழமை மண்டே பிடிச்சு கொடுக்குறாங்க இல்லையா? மண்டே மீட்டிங்கு போகணும் சார். இப்போ போகணும், திங்கக்கிழமை மணிக்கு தான் போகணும். சரி, நீங்களும் ஏதாவது பிரச்சனைனா நீங்கள் வாரம் திங்கக்கிழமை மண்டே பிடிச்சு நடக்குது, அதாவது கொடுக்கலாம். கலெக்டரை பார்த்து நேரடியாக நீங்கள் ஒரு மனு கொடுக்கலாம். எங்கள் பக்கம் இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். உங்கள் பேருங்க? என் பேர் காயத்ரி. காயத்ரிங்க. பெரியசேவலை. சரிங்க. இது வந்து தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கம் தான் வந்திருக்கிறோம். பார்த்தீங்களா சார், எல்லாமே எப்படி இருக்கு பாரு. அப்படியே திறந்துக்கிட்டு தார்பாய் ஏதோ பார்த்து பாருங்கள் சார். இது மழை வந்து அப்படி நனைய மாட்டேங்குது. கண்டிப்பாக நனையும். சரி. பாருங்க, இதை பாருங்க. 30 நாளாக 1 மாசமா டிப்பர் வந்து நின்றுட்டு இருக்கு. பாருங்க, 1 மாசமா டிப்பர் நின்றுட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு விவசாயி, ஒரு சாதாரண விவசாயி நாங்கள் இந்த மாதிரி பண்ணால் எப்படி நாங்கள் பழப்பட்டு இருக்கிறதுல விவசாயம் செய்யுன்னு சொல்கிறீங்க. இங்கே வந்தால் எந்த பதிலும் இல்லை, எந்த ரெஸ்பான்சிபிளும் கிடையாது. பாருங்கள், சுற்றி பூரா முளைச்சி எடுத்து 1 மாசமா வேலையை விட்டு வந்து நின்றுருக்கோம். பாருங்கள், டிப்பர் எப்படி நின்றுட்டு பாருங்கள். எங்கள் பொழப்பு எப்படி ஆகுது? நாங்கள் இதே இந்த விவசாயத்தில் நம்பி நாங்கள் எங்கள் குடும்பத்தை எப்படி காப்பாற்று, எங்கள் பொண்ணாட்டு பிள்ளைங்களை எப்படி காப்பாற்று, பிள்ளைங்களுக்கு எப்படி பீஸ் கட்டுறது, எப்படி பண்ணுறது? இதுக்கு ஒரு தீர்வே கிடையாது. கேட்டால் அங்கே பேசு சாக்கு வரல, கட்டு வரல, அதை வரலன்னு சொல்கிறாங்க. நாங்கள் 1 மாதமாக இங்கேயே வந்து படுத்துனே இருக்கிறோம். எங்கள் பொழப்பு எப்படி ஆகுது? இதுக்கு என்ன பதில்? ஒரு தீர்வு காணுங்க மேடம். இதுக்கு ஒரு பதில் சொல்லுங்கள்.